Great day, dear ones. Today, our topic is tips for effective presentation. Since many have asked me to be bilingual, இன்னைக்கு கொஞ்சம் நம்மளுடைய பாஷையும் சேர்த்து நான் பேசணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ இருக்கிற நம்மளுடைய ஆன்லைன் எஜுகேஷனில் எஃபெக்டிவ் ப்ரெசன்டேஷன்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா போயிடுச்சு. இட் இஸ் நாட் ஓன்லி ஃபார் த டீச்சர்ஸ், நாட் ஓன்லி இன் த அதர் கம்பெனிஸ், மல்டிநேஷ்னல் கம்பெனிஸாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எஜுகேஷன் சிஸ்டம் மெயினாக பார்க்க போனால் எல்லா டீச்சர்ஸும் ஆர் யூஸிங் ப்ரெசன்டேஷன்ஸ் டு டீச், as well as the students should also train themselves to make presentations if they are asked to do so when they are in class. So for seminars, இல்லைனா நீ ப்ரெசென்ட் பண்ண போகிற ஏதாவது ஒரு பேப்பர்ஸ், ஏதாவது கான்ஃபரன்ஸ், ஆன்லைன் ஒர்க் ஷாப் எல்லாமே வருது, நீ ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினைக்கிற, இஃப் யூ ஹேவிங் யூ வில் பி ஹேவிங் மெனி டவுட்ஸ். அந்த ப்ரெசன்டேஷன் பண்ணுறது ஈஸி தான், ஆனால் அதை எஃபெக்டிவாக பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் நம்மளுடைய ரேப்போ நம்ம பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ லெட் us see how we are going to give out an effective presentation. இந்த பார்ட் 1ல் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, இன்ட்ரடக்ஷன் அண்ட் யூசஸ். எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணும், நம்ம ப்ரெசன்டேஷன் எதுக்கு பண்ணுவோம், எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமேட்டு ப்ரிப்பேரிங் அ ரஃப் டிராஃப்ட். எப்படி நீ ஒரு ரஃப் டிராஃப்ட் ப்ரிப்பேர் பண்ணுவேன், அப்புறம் ஒரு ப்ரெசன்டேஷனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன மாதிரி இருக்கணும், ஃபஸ்ட்டு அதை நம்ம கற்றுக்குவோம். அதுக்கப்புறமேட்டு அதை எப்படி எஃபெக்டிவாக மாற்றுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ பார்ட் 1ல் இந்த 3 டாபிக்ஸ் மட்டும்தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். Introduction and uses. ஒரு presentation என்ன, PowerPoint presentation especially. So when you are given a topic or you are choosing a topic to present it in front of a definite audience, ஒரு டெஃபினட்டான ஆடியன்ஸ்லையோ இல்லைனா இந்த மாதிரி யூடியூப்லேயோ ஏதோ ஒரு விஷயத்த ஒரு டாப்பிக்கை நீயே செலக்ட் பண்ணுற, இல்லைனா உனக்கு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க, நீ அதில் வந்து ஒர்க் அவுட் பண்ண போகிற அப்படின்னா பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்ஸ் வந்து உனக்கு வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நம்ம இப்போ ஒரு புக் எடுக்கிறோம், புக் எடுத்துகிட்டு நம்ம எப்படி படிப்போம்னா, டைட்டில் படிப்போம், அதுக்கப்புறம் சப்ஹெட்டிங்ஸ் எல்லாத்தையும் நம்ம இன்டர்னலைஸ் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு சப்ஹெட்டிங்கில் இருக்க முக்கியமான கண்டென்ட்டை மட்டும் மார்க் பண்ணி நம்ம அதை ஃபஸ்ட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளுக்கு இருக்கிற மித்த கண்டென்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ரீட் பண்ணிட்டு போகிறது. நிறைய பேர்த்துக்கு அது தட் இஸ் த நார்ம் ஆஃப் கோயிங் ஃபார் எக்ஸாம்ஸ். அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எதுனாலுமே அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் தான் நம்ம படிப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு டைட்டில் எடுத்துக்கணும், அதுக்கு சப்ஹெட்டிங்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் அதில் மெயின் பாயிண்ட்ஸை மட்டும் டிஸ்கஸ் பண்ணுறது, அதை ப்ரெசென்ட் பண்ணுறது தான் என்னது பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனில். அதை வந்து ஸ்லைட்ஸாக போட்டு அதை ஒரு ப்ரொஜெக்டரில் போட்டு நம்ம மற்றவங்க ஆடியன்ஸ்க்கு காட்டும்போது தட் வில் பி மோர் எஃபெக்டிவ். ஸோ சில விஷயங்கள், முக்கியமான விஷயங்களை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா அது நம்ம மனசில் நல்லா பதியுன்றது தான் நம்பிக்கை. Let us see. So valuable tool for teaching, learning and sharing. Helps to communicate ideas effectively. ஏதாவது ஒரு ஐடியாவை நம்ம ரொம்ப எஃபெக்டிவாக கொடுக்கணும்னு நினைக்கும் போது we have to choose PowerPoint presentations. And it is the easiest way to relay information. நல்லபடியாக ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம மூலியமாகவும் ஒரு எஃபெக்டிவான டூல் மூலியமாகவும் கொடுக்கறதுக்கு தான் இந்த PowerPoint presentations நம்ம யூஸ் பண்ணுறோம். அதோடைய யூஸஸ் என்ன, எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. டீச்சர்ஸ் யூஸ் இட் டு டீச் லெசன்ஸ், உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் தம், நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம், இல்லைனா மித்தவங்க எப்படி யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்க போனால் யூஸ் தம் டு ப்ரெசென்ட் பேப்பர்ஸ் அண்ட் கான்ஃபரன்சஸ், ஒர்க் ஷாப் இல்லைன்னா கான்ஃபரன்சஸ் போனீங்கன்னா, இல்லைனா ஏதாவது ஒரு கால் ஃபார் பண்ணுறாங்க ப்ரெசென்ட் பேப்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு காலேஜ்லேருந்து கூப்பிட்றாங்கன்னா பிபிடி ப்ரிப்பேர் பண்ணி அதை எடுத்துகிட்டு போகிறது உன்னை ரொம்ப 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 என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். And conduct seminars in classrooms. Next, display statistical information. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபர்மேஷன் என்னது, இந்த மாதிரி இந்த இடத்துல இவ்வளோ தூரம் நடந்திருக்கு அப்படின்னு ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மூலியமாக கொடுக்கறதுக்கு ரொம்ப எஃபெக்டிவான டூல் வந்து பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்ஸ் தான். அதுக்கப்புறமேட்டு பெரிய பெரிய கார்ப்பரேஷன்ஸில் ட்ரைனிங் நடத்துறதுக்கு அதை யூஸ் பண்ணுவாங்க. டு எக்ஸிக்யூட் அ ப்ராஜெக்ட் இன் கம்பெனிஸ், ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் எடுத்திருக்காங்க, அந்த ப்ராஜெக்ட் லீடர் இருக்காரு, அந்த ப்ராஜெக்ட் நம்ம எப்படி கொண்டு போகிறோம் அப்படின்றத ப்ராஜெக்ட் மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் சொல்லணும்னா they use the PowerPoint presentation. To launch a new product in factories. ஃபேக்ட்ரிஸில் ஏதாவது ஒரு நியூ ப்ராடக்ட் இது பண்ணுறாங்க, அந்த ப்ராடக்டோடைய யூஸஸ் என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறமேட்டு அதோடைய லாப கணக்கு என்ன வரும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஃபேக்டர்ஸ் டு கன்சிடர் while choosing a topic.
if you're going out for a work, or if you are in a workplace, the topic will be already given to you. So there are situations where you have to choose the topic. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் நீ என்ன மாதிரியான டாப்பிக்கை சூஸ் பண்ண போகிறன்றதுக்கு இந்த விஷயங்களெல்லாம் கன்சிடர் பண்ணணும். அக்கார்டிங் டு த அக்கேஷன், நீ வந்து ரொம்ப ஃபார்மலாக பேச போறியா, இல்லை இன்ஃபார்மலாக சில முக்கியமான இது மட்டும் பண்ண போறியா, இல்லை நீ வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்க போறியா, ஒரு ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம், இல்லைன்னா யாராவது ஒருத்தவங்கள பர்சுவேஷன், ஒரு ஆடியன்ஸ், குரூப் ஆஃப் ஆடியன்ஸை ஒரு பொருள் வாங்க வைக்கிறதுக்கோ, இல்லைன்னா ஒரு பொருளை பற்றி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுக்கோ, அந்த மாதிரி விஷயங்களுக்கும் நீ பவர் பாயிண்ட் யூஸ் பண்ணுவேன் ஒரு கம்பெனியில் இருக்கும்போது. அப்புறம் என்டர்டெயின்மெண்ட், இப்போ இந்த ஜோக்ஸ் இதெல்லாம் இது பண்ணுறாங்களா, அந்த மாதிரி விஷயங்களுக்கு கூட நீ யூ கேன் யூஸ் இட். அதே மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் நீ சூஸ் பண்ணும்போது எதுக்காக அப்படின்றத, என்ன மாதிரி ஒகேஷனில் நீ இப்போ இது பண்ண போகிற, உன்னுடைய ப்ரெசன்டேஷனை கொடுக்க போகிற, அப்புறமேட்டு அதோடைய பர்பஸ் என்ன பர்பஸ்க்காக நீ அதை இது பண்ண. கிவ் கன்சிடரேஷன் டு யுவர் ஆடியன்ஸ். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, யார் உன்னுடைய ஆடியன்ஸாக இருக்க போகிறாங்க, ஹவ் நாலேஜபிள் ஆர் தே ஆன் த டாபிக். சம்டைம்ஸ் நீ என்ன பண்ணலாம், நீ ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்து ப்ரொஃபஸர்ஸ்க்கு நீ ப்ரெசன்டேஷன் பண்ண போகலாம், இல்லைன்னா ஒரு போர்ட் மெம்பர்ஸ், இஃப் யூ ஆர் இன் அ ஒர்க் பிளேஸ், நீ வந்து ஒரு மேனேஜராக இருக்கலாம், அவங்க வந்து போர்ட் மெம்பர்ஸாக இருப்பாங்க, அவங்கக்கிட்ட நீ எப்படி உன்னுடைய ஒர்க்கை பற்றி ரிப்போர்ட் கொடுக்க போகிற அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. அந்த ஹைரார்கிக்கல் வைஸ் வரும்போது உன்னுடைய லெவல் என்ன, அவங்களுடைய லெவல் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நீ வந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கும், ஒரு டாபிக் சூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த எஜுகேஷன் லெவல் இஸ் இம்பார்ட்டண்ட் இந்த ப்ரெசன்டேஷன். நீ ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு கொடுக்க போறியா, இல்லை காலேஜ் பாய்ஸ்க்கு கொடுக்க போறியா, இல்லை கேர்ள்ஸ்க்கு மட்டும் தனியாக கொடுக்க போறியா, பாய்ஸ்க்கு மட்டும் தனியாக, இப்படி முக்கியமாக ஸ்கூல் லெவலாக இல்லை காலேஜ் லெவலாக, அப்படி இல்லைன்னா முடித்தவங்களா, அவங்களோட எஜுகேஷன் என்ன, அதுக்கேற்ற மாதிரி தான் உன்னுடைய ப்ரெசன்டேஷன் இருக்கும். வாட் ஆர் த நீட்ஸ் ஆஃப் யுவர் ஆடியன்ஸ், உன் ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்த்து வரப்போகிறாங்கன்றது உனக்கு நல்லாவே தெரியும். அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி உன்னுடைய டாப்பிக்கு நீ இருக்கணும். வாட் ஆர் தேர் இன்ட்ரெஸ்ட் and demographics. Consider the age, gender and class of your audience. ஸோ அவங்க எந்த கிளாஸ் இது ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க, என்ன ஜெண்டர், முக்கியமாக ஆம்பளைங்க மட்டும் மென் மட்டும் வர போகிறாங்களா, இல்லை விமென் will also join or only women is going to join, and the age group. All these should be considered while you are choosing a topic on your own. If the topic is given, well and good, you can start your presentation by preparing a rough draft. எடுத்தோடனே ஒரு டாப்பிக்கை நீ இது பண்ண போறீங்கன்னா அதில் ப்ராப்பரான ஒரு ஸ்டடி இருந்தால் மட்டும்தான் உன்னுடைய பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் எஃபெக்டிவாக இருக்க போகுது. ஸோ த பாயிண்ட்ஸ் யூ ஆர் கோயிங் டு கிவ் இஸ் கோயிங் டு என்ஹான்ஸ் யுவர் ஐடியாஸ். ஓகே, அதனால யூ ஷுட் ஆல்வேஸ் கான்சென்ட்ரேட் ஆன் ப்ரிப்பேரிங் அ ரஃப் டிராஃப்ட். ப்ரிப்பேரிங் அ ரஃப் டிராஃப்ட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் பிஃபோர் ப்ரிப்பேரிங் அ ப்ரெசன்டேஷன். ஸோ அதை எப்போதும் ஞாபகத்தில் வச்சுட்டு ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் அ ரஃப் டிராஃப்ட். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நீ உன்னுடைய டைட்டில் என்னன்றது நீ சூஸ் பண்ணிவிட்ட. சூஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு அதில் ஸ்டாண்டர்டாக நின்றுட்டு அதில் என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் உனக்கு கிடைக்குதுன்னு பாரு. இன்ஃபர்மேஷன்ஸ் எதுலேருந்து வரலாம், புக்ஸ்லேருந்து வரலாம், ஆர்டிகல்ஸ்லேருந்து வரலாம், இன்டர்நெட்டில் ப்ரௌஸ் பண்ணி நீ எடுக்கலாம். இது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி வச்சதுக்கப்புறமேட்டு ஒரு அவுட்லைன் ப்ரிப்பேர் பண்ணு. உன்னுடைய ஃபஸ்ட்டு ஹெட்டிங் என்ன இருக்கணும், செகண்ட் ஹெட்டிங் என்ன இருக்கணுன்றதை அழகாக சீக்வென்ஷியலாக ப்ரிப்பேர் பண்ணணும். வாட் யூ மீன் பை சீக்வென்ஷியல்? ஒரு பக்கம் அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு கன்க்ளூஷன் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமேட்டு நீ வந்து வேறு ஒரு கதையை இடையில பூர்த்தின்னா அது சீக்வென்ஷியலாக இருக்காது. ஸோ ஹவ் யூ கோயிங் டு ஸ்டார்ட், ஒரு இன்ட்ரடக்ஷன் எப்படி இருக்க போகுது, அதுக்கப்புறம் உன்னுடைய கண்டென்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நீ வந்து உன்னுடைய மெட்டீரியல்ஸை வச்சு டிசைட் பண்ணலாம். அதே மாதிரி என்ன சப்ஹெட்டிங்ஸ் கொடுக்க போகிறேன்றதும் உன் கையில் இருக்க மெட்டீரியல்ஸ் வச்சு நீ டிசைட் பண்ணணும். அது சீக்வென்ஷியலாக இருக்கான்னு பார்த்துக்கோ. அப்புறம் நோட் டவுன் த பாயிண்ட்ஸ் டு பி டைப்ட் இன் த ஸ்லைட்ஸ். ஸோ நீ என்ன கொடுக்க போகிற, இப்போ நீ முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும்தான் கொடுக்க போகிற வித் த சப்ஹெட்டிங்ஸ். அப்போ அந்த பாயிண்ட்ஸ் என்னெல்லாம் நீ தரப்போகிற, அந்த பாயிண்ட்ஸை நீ எப்படி எஃபெக்டிவாக கொடுக்க போகிறன்றது தான் உன்னுடைய preparation of the rough draft la irukum. Note down points to be typed in the slides and points for discussion while presenting. So slides la irukum oru point, and point vechu na nee vandu unnode presentation and discussion ku kondu vara pora. So and point enna adu sutti vara points la ennandradhu eppodume prepare panni vechuko. Decide on the subheadings, then plan on the graphical informations. ஸோ நீ வந்து சில ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா கொடுக்க விரும்புகிற அப்படின்னா என்ன மாதிரியான பார் கிராஃப் யூஸ் பண்ண போறியா, பை டயக்ராம் யூஸ் பண்ண போறியா, இது எல்லாத்தையுமே நீ ரஃப் டிராஃப்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போதே இது எல்லாத்தையும் நீ டிசைட் பண்ணிடணும். ஸோ கிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன்னா எப்படிப்பட்ட கிராஃப் கொடுக்க போகிற, அப்படி இல்லைன்னா நீ என்ன டயக்ராம்ஸ் யூஸ் பண்ண போகிற, இது எல்லாத்தையுமே முன்னாடியே நீ டிசைட் பண்ணி வைக்கணும்.
மேக் அ ஸ்மால் ரிசர்ச் அந்த லேஅவுட்ஸ் டு பி யூஸ்டு. ஓகே, இப்போ நீ என்ன பண்ண போகிற, உன்னுடைய பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனில் அதை நீ கொடுக்க போகிறீங்கன்னா அதில் என்ன லே அவுட் கொடுத்தா, அதாவது அந்த இது கொடுத்துருப்பாங்கல்ல, கண்டென்ட் இதில் கொடுத்துருப்பாங்க, லே அவுட்டுன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து உன்னுடைய ஒரு 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 சில ஒரு இது மட்டும் வரணுமா, கிளிக் டு ஆட் டெக்ஸ்ட், உன்னோட டெக்ஸ்ட் பாக்ஸஸ் எப்படி வரணும், அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்குள்ளார என்ன மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் வரணும், அதுக்கப்புறம் என்ன இமேஜஸ் நீ ஆட் பண்ண போகிற, வீடியோஸ் ஏதாவது இருக்கா, ஆடியோ இருந்தால் அதை எப்படி இன்சர்ட் பண்ணணும், இது எல்லாத்தையுமே கோட்ஸ், டெஃபினிஷன்ஸ், இது எல்லாத்தையுமே உன்னுடைய ரஃப் டிராஃப்டில் நீ ப்ரிப்பேர்டாக வச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லைடில் இது, செகண்ட் ஸ்லைடில் இந்த மாதிரி பிக்சர் கொண்டு வர போகிறேன், இமேஜஸ் கொண்டு வர போகிறேன், அப்படி எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு நீ எப்படி கன்க்ளூட் பண்ண போகிறேன்றதையும் உன்னுடைய ரஃப் டிராஃப்டில் நீ ரெடியாக வச்சுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் we are going to see how the structure of a presentation should be. ஸோ ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கணும் எல்லாத்துக்கும், அப்போ தான் வந்து அதை நீட்டாக நீ ப்ரெசென்ட் பண்ண முடியும். ஃபஸ்ட் எடுத்தோடனே இன்ட்ரடக்ஷன் ஸ்லைடில் இன்ட்ரோ ஸ்லைடு, டைட்டில் ஆஃப் ப்ரெசன்டேஷன், உன்னுடைய டைட்டில் என்னன்றது கொடுக்கணும், நீ என்னைக்கு ப்ரெசென்ட் பண்ணன்றது கொடுக்கணும், உன்னுடைய பேர் என்ன, உன்னுடைய டெசிக்னேஷன் என்ன, இது எல்லாமே வந்து இன்ட்ரடக்ஷன் ஸ்லைடில் இருக்கணும். அடுத்தது கண்டென்ட் ஸ்லைட்னா என்ன, நீ அதை வந்து சப்ஹெட்டிங்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கீங்களா, அந்த கண்டென்ட் என்னெல்லாம் கொடுக்க போகிறேன்றதை ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணி கொடுத்துரு, ஒரு ஸ்லைடாக போட்டு கொடுத்துரு, என்னென்ன சப்ஹெட்டிங்ஸில் நம்ம வந்து பேச போகிறோம் அப்படிங்கிறத, ப்ரெசென்ட் பண்ண போகிறோன்றத ஒன்று கண்டென்ட் ஸ்லைட் கொடுத்துரு. அதுக்கப்புறமேட்டு அந்த ஒவ்வொரு சப்ஹெட்டிங்கும் நீ வந்து தனித்தனி ஸ்லைடாக போட்டு எடுக்கணும். கவர் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் பேஸ்ட் ஆன் யுவர் அவுட்லைன். ஃபஸ்ட் என்ன பண்ணணும், ஒரு ஸ்லைடை போட்டு அதில் என்னெல்லாம் நீ வந்து சப்ஹெட்டிங்ஸ் கொடுக்க போறியோ அந்த சப்ஹெட்டிங்ஸ் மட்டும் நீ ஒரு ஸ்லைடை கொடுப்ப. அடுத்தது ஃபாலோயிங் ஸ்லைட், as many slides as you need, as many as 1 to 2 per minute. ஒரு ஸ்லைடை வந்து நீ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது 1 to 2 minutes மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு ஸ்லைடையும் போட்டுக்கோ. அதுக்கேற்ற மாதிரி பாயிண்ட்ஸ் மட்டும்தான் அந்த ஸ்லைடில் இருக்கணும். ரிமெம்பர், PowerPoint is more visual than verbal. A picture is worth 1,000 words. So you should always understand that when you're seeing something, it gets into your mind soon. A picture is worth 1,000 words. நீ நிறைய பேசுகிறத விட அந்த பாயிண்ட் நீ என்ன கொடுக்குறியோ அதுதான் மனசில், உன்னுடைய ஆடியன்ஸ் மனசில் பதிய போகுது. அதுக்கேற்ற மாதிரி உன்னுடைய பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸாக தான் இருக்கணும் உன்னுடைய பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனில். ஃபைனல் ஸ்லைடு, இது எல்லாமே கண்டென்ட் பேஜ் ஒன்று கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமேட்டு அந்த சப்ஹெட்டிங்ஸ் எல்லாத்துக்கும் மெயினான பாயிண்ட்ஸ் என்னவோ அது எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணி முடிச்சுட்டேன். அப்போது உன்னுடைய ஃபைனல் ஸ்லைடுக்கு வந்தாச்சு. ஃபைனல் ஸ்லைடில் என்ன இருக்கணும், லைக்லி டேக் அவே த லாஸ்ட் திங் யூ சே. அப்போ நீ கடைசியாக என்ன சொல்ல போறியோ அதுதான் வந்து ரொம்ப கிராஸ் பண்ணி எடுக்க போகிறாங்க உன்னுடைய ஆடியன்ஸு. ஸோ அது மைண்டில் வச்சுட்டு நீ என்ன பண்ணணும், மேக் அ பாயிண்ட் டு ஹேவ் த லாஸ்ட் ஸ்லைட் பி மீனிங்ஃபுல், ப்ரொவைட் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் ஃபார் ஃபாலோ அப். அதாவது உன்னை எப்படி காண்டாக்ட் பண்ணணும், அதே மாதிரி அவங்களுடைய ஃபீட்பேக் என்ன, உன்னுடைய கொஸ்டின்ஸ் இருந்தால் அல்ல அவங்களுடைய கொஸ்டின்ஸ் இருந்தால் அவங்க எப்படி உன்னை காண்டாக்ட் பண்ண முடியும், இது எல்லாத்தையும் நீ வந்து கொடுக்கணும். ஃபினிஷ் வித் ஜோக் ஆர் லைட் ஹார்ட்டட் கன்க்ளூஷன். ஸோ உன்னுடைய கன்க்ளூஷனில் வந்து நீ என்ன டிஸ்கஸ் பண்ணியோ அதை பற்றி, இல்லைனா உன்னுடைய லைட்டான கமெண்ட் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுட்டு இந்த மித்த இன்ஃபர்மேஷன்லாம் உன்னை ஃபாலோ பண்ணால் உன்னோட வந்து காண்டாக்ட் அட்ரஸ் அந்த மாதிரி என்ன பண்ணால் உன்கிட்ட காண்டாக்ட் பண்ணி உன்கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்க முடியும், இல்லை நீ கிளாரிஃபை பண்ணி விடுவா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே யூ ஹாவ் டு கிவ் இன்ஃபர்மேஷன். அட் த வெரி லீஸ்ட் புட் அ பிளாங்க் ஸ்லைட் அட் த எண்ட். இந்த பிளாங்க் ஸ்லைட் எதுக்குன்னா, நீ வந்து திருப்பி பேக் பட்டன் அனுப்பும்போது இல்லைன்னா ஏதாவது ஒன்று பண்ணும்போது திருப்பி ஃபஸ்ட் ஸ்லைடுக்கு போயிடக்கூடாது, திருப்பி ஒரு ப்ரெசன்டேஷன் ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக கடைசியில் என்ன பண்ண போகிறேன்னா, யூ ஆர் கோயிங் டு ஹாவ் அ பிளாங்க் ஸ்லைட் அட் த எண்ட். ஸோ வி ஹாவ் டிஸ்கஸ்ட் why we need a PowerPoint presentation and how it is used, what is the factors you have to consider while choosing a topic, அதுக்கப்புறம் எப்படி நீ ப்ரிப்பேர் பண்ண போகிற ஒரு ரஃப் டிராஃப்ட்டு, அந்த ரஃப் டிராஃப்ட் ப்ரிப்பேர் பண்ணோடனே உன்னுடைய ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்கணுன்றதை நம்ம இந்த இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். Let us see in part 2 how you are going to make your presentation more effective. Thank you.